ஒடிசால நடந்திருக்க இந்த இன்சிடென்ட்டை பார்க்குறப்போ இது மக்களுடைய அறியாமைன்னு சொல்றதா இல்ல கவர்மெண்டோட நெக்லிஜென்ஸால தான் மக்கள் இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஒடிசால ஜித்து அப்படிங்கிற ஒரு பழங்குடிய நபர் வந்து அங்க இருக்கிற பேங்க்ல வந்து போயிட்டு இந்த மாதிரி அக்காவோட அக்கௌண்ட்ல இருந்து 20,000 ரூபாய் எடுக்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அந்த பிரைவேட் பேங்க்ல கேட்டிருக்காரு. பட் அவங்க சிம்பிளா இந்த அக்கௌண்ட் யாருதோ அந்த நபர் வந்து நேர்ல வந்தாதான் நாங்க மணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து பல முறை வந்து போய் கேட்டிருக்காரு. இல்ல இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேர்ல வந்தாதான் தருவோம்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி கூட அவர்கிட்ட ஏன் அவங்க வரல அப்படின்றது இவங்க கேட்டிருந்தா மேபி இந்த இன்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம் போல. இந்த ஜித்துன்றவருக்கும் அவருக்கு லீகலா என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியாது, சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த மெத்தடும் தெரியாததால 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்த தன்னோட அக்காவோட பணத்தை தோண்டி எலும்பு கூண்டோட எடுத்துட்டு அந்த பேங்க் முன்னாடி போய் போட்டிருக்காரு. லிட்டரலி எல்லாருமே ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்துட்டு ஃபர்தர் ஆக்ஷன் எடுத்து அதுக்கு ஆக்சஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட பேங்க்ல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதே தெரியல. நிறைய விஷயங்கள் வந்து அஜாக்கிரதையா சொல்லிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த பேங்க்ல இருக்கவங்களுக்கு தெரியறதே இல்லை. இன்னொரு பக்கம் இவ்வளவு வந்து அறியாமை ஒரு பர்சனுக்கு இருக்குமா, அதுவும் இந்த ஜெனரேஷன்ல அப்படிங்கிறது ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.